நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது இது ஒன்றும் டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை. நாங்கள் இது சாதாரணமாக நாங்கள் ஈக்கிற இடத்துலேருந்து ஒரு மைல் தொலைவில் உள்ள இந்த சோர் ரிவரில் ஒரு வாக்கிங் போகிறதுக்கு வந்தோம். எனவே இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இயற்கையோடு இந்த குருவி சத்தத்தோடு ஒரு அமைதியான ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இயற்கையின் அழக அமைதியை அனுபவிக்கும் ஒரு இடம் பாருங்க. கார்டன் எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க. சுபஹானல்லாஹ், ரம்யமான கார்டன்கள் இந்த சிறிய அமைதியான ஆற்றுக்கு நடுவில் இந்த சிறிய கிங்ஸ் லாக் ஒரு அருமையான இடம். ஒரு நல்ல வாக் கொண்டுக்கு இன்றைக்கி சனிக்கிழமை நல்ல வெதர் ஆகிக்குது. அப்படியே வந்தோம். மேலே இதில் இன்னொரு நேரத்துக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு ஃபிஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுக்கிறதுக்கு பாருங்கள். அந்த லாக் போட் அல்லது கெனல் போட் இதில் மக்கள் வசிக்கிறாங்க. சில இடங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வசிப்பாங்க. இதுலேயும் இருப்பாங்க யார் சரி. அது கவுன்சிலுக்கு ஒரு டெக்ஸை கட்டி அதில் வாழக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. பாருங்கள், இது ஒரு அழகான மக்கள் வசிக்கக்கூடிய போட் தான் இது. கால்ம கர்மா லெஸ்டர் சேஃப்டி இல்லாத ஒரு வசிப்பிடம். ஏன்னா இந்த நைட்டில் யாரும் எதுவும் செஞ்சு கொண்டு போகலாம். ஆனால் இதில் ஹொபிக்கு தங்குவாங்க. சிலர் உண்மையிலே அவங்களுக்கு வீடு வாசல் இல்லாமல் இதில் வசிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. பாருங்கள் நண்பர்களே, குறுக்கால பழைய காலத்து பிரிட்ஜுகள் எத்தனையோ அப்படி போய் கொண்டிருக்குது. மக்களுக்கு இந்த இடத்துக்கு இந்த வாக்குக்கு ஜாயிண்ட் ஆகிறதுக்கான சின்ன சின்ன பாதைகள் எல்லா பக்கத்தாலையும் கொண்டிருக்குது. அதே மாதிரி இடை நடுவே இந்த குருவி சத்தங்களை பாருங்கள். சுபஹானல்லாஹ், இது ஒரு அற்புதமான ஒரு வாக். இவ்வாறுபட்ட வாக்குகளில் நடந்து கொண்டு அப்படி போக்கல உண்மையிலே மனசுக்கு ஒரு இதமான ஒரு ரிலாக்ஸேஷன். குறைஞ்சது கிழமையில் ஒரு நாள் இதுக்கு ஒரு 1-2 ஹவர்ஸ் வந்துட்டு போனாலும் அது உண்மையிலுமே எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணும். இது ஒரு மெடிடேஷன். பாருங்கள் அந்த பேர்ட்ஸு. இந்த ஒரு அழகான மைனா போன்ற ஒரு குருவி. பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ். இது எல்ஸ்டன் மெடோன்னு சொல்லக்கூடிய ஒரு ரீக்ரியேஷன் பார்க்கோடு இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் ரிசர்வ். அதில் கிங்ஸ் லாக்குன்னு சொல்லக்கூடிய இடத்த தான் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம். அதிலேருந்து அப்படியே இந்த பாதை போய்கொண்டிருக்குது. நாங்கள் ஏற்கனவே அந்த வழியாக தான் வந்தோம். இப்போ திரும்பி போகும் வழியில் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். பாருங்கள், என்ன ஒரு அழகான அருமையான காட்சிகள். இங்கே இருக்கக்கூடிய பேர்ட்ஸை பாருங்கள். சுபஹானல்லாஹ், சின்ன சின்ன சுட்டி குருவிகள் சத்தம் காதுகளுக்கு இதமாக இருக்குது, உள்ளத்தை குளிரச் செய்கிறது. பாருங்களேன், இயற்கையாக அமைஞ்ச இந்த இடத்துல லெஸ்டரில் இருக்கக்கூடிய சோர் என்கின்ற ஆறு பயணிக்கும் இந்த வழிகள் தான். அதில் இந்த இயற்கையாக மேய்ந்து திரியும் இந்த தாராக்களை பாருங்கள், இலை பாரிக்கொண்டிருக்குது. சுபஹானல்லாஹ். ஒரு பக்கம் எங்களுடைய மழலை சத்தம் நைலா, இன்னொரு பக்கம் குருவிகள். இவை எல்லாத்துக்கும் நடுவில் நாங்கள் நைலா கட்டி பேட்ஸ் பார்க்குறோம். நீங்கள் தங்க ஓக்கு இதுக்குள்ள வாங்க, லெட்ஸ் கோ தான். இப்படி பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த குட்டி பிரிட்ஜை பாருங்கள். இப்படி உண்மையிலுமே இதில் மவுண்டன் பைக்ஸ் போகிறதுக்கும் சூப்பரான இடம் உண்டு தான். இது சில சின்ன பிள்ளைகள் அந்த லொக்குக்கு அருகாமையில் இருந்துச்சு குவாட் பைக், எலக்ட்ரிக் குவாட் பைக்கோல் எடுத்துகிட்டு விளையாடுற காட்சிகள் இப்படின்னு பல அம்சங்கள் செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்குது இது. இந்த பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற பார்க்கிங்க்கும் வரலாம். இது எல்ஸ்டன் ரோடால் அப்படி வரக்கூடிய ஒரு சின்ன குட்டி கார் பார்க். இப்படி இடை நடுவே குட்டி குட்டி கார் பார்க்ஸ் இதோட ஜாயிண்ட் ஆகும் பார்ட்ஸ் அப்படின்ட்டு இது ஒரு மிக நீண்ட ஒரு மெசிவ் வாக் உண்டு. இன்னும் கொஞ்சம் முன்னால் போனால் இன்னும் இந்த ஆத்தோரத்தோடு இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு பின்னால் உள்ள காட்சிகள், அந்த வீட்டில் உள்ள கார்டன்கள், இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. எனவே தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பாருங்கள், இப்போ இது ஏப்ரல் கால பகுதியில் இந்த காட்டுப்பூக்களும் முளைத்து எங்களுக்கு கண்களுக்கு ஒரு அழகை குளிர்ச்சியை தந்து கொண்டிருக்குது. நிறைய பேர் டோக்களோட வாக் வராங்க. இதில் கண்டிப்பாக ஒரு நேற்றுக்கு
ஒரு ஃபிஷிங் எக்ஸ்பீரியன்ஸை போடுவோம். அதே மாதிரி இன்னொரு வீடியோவாக இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கும் போது தர காத்து கொண்டிருக்கிறேன். இந்த பாருங்கள், அப்போ இதாலையும் ஒரு பாத்து ஒன்று வந்து அப்படியே இறங்குது, இதில் ஜாயிண்ட் ஆகுது. அதில் நிலமெல்லாம் விளங்குது, நல்லா தெளிஞ்சு தண்ணி தான். ஆனால் இன்னும் மீன்கள் கண்களுக்கு தெரிப்படுற அளவுக்கு இல்லை. அவர் இன்னொரு குருவி, அந்த ஒரு வகையான சொண்டு மஞ்சளான மைனா போல் ஒரு ஜாதி இந்த நீர்க்குருவிகள், நீர் பறவைகள். இது என்ன குருவி என்று தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த ஃபேமிலி புள்ளிகள் எடுத்துக்கொண்டு பக்கி ரைடர் மவுண்டன் பைக்ஸில் புள்ளிகள் எடுத்துக்கொண்டு அப்படி சேஃப்டியாக தேவையான கெஜெட் எல்லாம் போட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டு போகிறாங்க. பாருங்கள், இந்த பக்கத்தில் இருந்து அப்படியே இப்போ வீடுகளுடைய பின்பகுதி ஆரம்பிக்குது. எல்ஸ்டன் மெடோ பார்க்குக்கு நெருங்க வீடுகள் அதிகமாக அந்த பக்கம் இருக்குது. இதுதான் ஃப்ரீஸ்டோன் பிரிட்ஜ். அதாவது எல்ஸ்டன் ரோட்டில் இருந்து நாபரோ ரோட்டுக்கு போகும் வழியில் ஒரு சின்ன பிரிட்ஜ் வரும் இல்லையா, அந்த பிரிட்ஜுக்கு அடியால் தான் நான் இப்போது வந்தேன். பாருங்கள், மீன் ஒன்று தென்படுதான்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. மாஷா அல்லாஹ். நண்பர்களே, இந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளை பாருங்கள். அவங்களுடைய வீட்டிலிருந்து அப்படியே கார்டன், இங்கே 1-2 கூட்டுவங்களை போட்டு வச்சுக்கிறாங்க. வந்து அப்படியே இந்த இயற்கையின் அழக அமைதியை அனுபவிக்கும் ஒரு இடம் பாருங்கள். கொடுத்து வச்ச மக்கள் இல்லையா, பெரிய பணக்காரனுக்கு கூட கிடைக்காதது இந்த மக்களுக்கு. இந்த இடத்துல ஒரு வீடு அந்த காலத்தில் அமைஞ்சது, அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனால் இந்த கார்டன் எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள். சுபஹானல்லாஹ். ரம்யமான கார்டன்கள், இந்த சிறிய ஆற்றங்கரையோடு கூடிய அந்த வீடுகளை பாருங்கள். பெரிய நடுவாக இருக்குது. பாருங்க, இந்த ஆற்றுல இருக்கக்கூடிய தாராக்கள் அந்த வீட்டினுடைய கார்டன்களில் இலைப்பாரி கொண்டிருக்குது. இங்கால எப்பல் மரம் பூத்து கிடக்குது, எப்பலோ பேஸ் மரமாக பூத்து கிடக்குது, சரியாக விளங்குதில்லை. சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ். இந்த பாருங்க, செரி பிளோசம். சில மரங்களில் வித்தியாசமான செரி மரங்கள், இது மெரூன் நிறத்தில் பூத்து குலுங்குது. அதே மாதிரி அந்த இடத்துல பாருங்கள், ஃபயாஸ் மரம் பூத்து குலுங்குது. விதவிதமான பூ மரங்களை அழகாக வடிவமைத்த ஒரு சிறிய மாளிகை போல ஒரு ஊடு. இதெல்லாம் நடுத்தர மக்கள் தான், இவங்கெல்லாம் பெரிய பணக்காரர்கள் இல்லை. ஆனால் பை லக் அவங்க இந்த வீடுகளை அந்த காலத்தில் வாங்கியிருப்பாங்க. அற்புதமான ஒரு வாக். இந்த குருவிகளுடைய இன்னிசை பாடல்கள் இருக்குது, அதுவே ஒரு மன நிம்மதியை தருகிறது. வந்திருக்கு மேடம், அதாவது அல்ஸ்டன் ரோட்டில் இருக்கக்கூடிய அல்டிக்கு அடுத்த ரோட்டில் வந்தால்
இருக்கக்கூடிய அந்த எல்ஸ்டோன் மெடோவில் இருக்கக்கூடிய மெயின் பார்க்கிங் தான் அந்த பிரிட்ஜால் வந்து வருது. ஒரு அழகான அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மாஷா அல்லாஹ், பாருங்கள் எப்படி ஒரு ரம்யமான இடும் ஜெம்மான பிளேஸ்ன்னு சொல்லிது. அங்கே படித்து கொண்டிருக்கிறார் ஒரு ஸ்டூடெண்ட் படியன். அவரோட பேச்சு கொடுத்தா அவர் வந்து இங்கே பாருங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங். இந்த மோட்டர் ஹோமில் தான் அவர் வாழ்கிறாரு. இந்த வேனை வந்து அவர் 8000 பவுனுக்கு எடுத்தாராம். எடுத்து அவர் மட்டும் இல்லை பாருங்கள், அவரை போல் இன்னொருத்தரும் இங்கே வாழ்கிறாரு. என்னடா இது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத பார்க்கிங்கள். இங்கே வந்து பார்க்கிங் டிக்கெட் எடுக்கவும் தேவையில்லை, உங்களுக்கு ஃப்ரீ. இந்த மாதிரி லெஸ்டர் சிட்டியில் இருக்கக்கூடிய சில பார்க்ஸில் இவங்களுக்கு பார்க் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ அதிலேயே வாழ்ந்து கொண்டு அப்போ அவருக்கு ரெண்ட் பே பண்ண தேவையில்லை. ரோட் டேக்ஸையும் இன்சூரன்ஸையும் பே பண்ணினா அவருடைய படிப்பை அவர் செஞ்சு கொண்டு போகலாம். அதே நேரத்தில் அவர் ஒரு வித்தியாசமான அனிமல் பிஹேவியர்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பை தான் படிக்கிறாராம். அதாவது வேல்ஸுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி பேர் சொன்னார் பாருங்கள். அப்படியான ஒரு தகவலை இந்த இடத்துக்கு வந்து இப்படி ஒருத்தரோட பேசும்போது நான் அறிஞ்சு கொண்டதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஃபேமிலி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வேனில் இருக்கக்கூடியவங்களும் அவங்க அதில் வாழக்கூடியவங்களாக ஆகிக்கிறாங்க. இப்படி இந்த 2 வேனில் இருக்கக்கூடியவங்க இந்த இடத்துல வசிக்கிறாங்க. இது போல் நான் நிறைய இடத்துல கண்டிருக்கிறேன். ஆனால் சில நேரம் அவங்க டூர் போகிறாங்களோ அல்லது ஹாலிடே வந்தாங்களோ அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி இடங்களில் வசிக்கிறாங்க. எப்படி அந்த போட்டுகளில் வசிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த மோட்டர் ஹோம்ஸ்லேயும் வசிக்கக்கூடியவங்க நிறைய யூகேல இருக்கிறாங்க. அப்போ இந்த வீடியோவை எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துக்கு நீங்களும் லெஸ்டரில் இருக்கக்கூடியவராக இருந்தால் அல்லது லெஸ்டருக்கு வரக்கூடியவங்க இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு ஜாய்ஃபுல்லான மொமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா யூகேயில் இது போன்ற நீங்கள் இருக்கும் ஏரியாவில் இருக்கக்கூடிய அமைதியான அந்த வாக் பண்ணக்கூடிய இடங்களை பற்றிய அந்த குறிப்புகளை லொக்கேஷன்ஸை கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்போ நாங்கள் உங்களோட ஏரியாவுக்கு வந்தால் அதை கொஞ்சம் டிஸ்கவர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். எனவே இது போன்ற மன நிம்மதி அளிக்கும், மனதை அமைதிப்படுத்தும், கண்களை குளிரச் செய்யும், காதுகளில் குருவி ஓசை எழுப்பிக்கொண்டே இருக்கும் இடங்களை மறவாமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னொரு எக்ஸ்ப்ளோரேஷன் டிஸ்கவர் வீடியோவோடு சந்திக்கிறேன். தாராக்களுக்கு பாய் சொல்லிக்கொண்டு விடைபெறுவோம். ஹாய் பாய். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹேவ் a wonderful day.